வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாய்ராம் வணக்கம். இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய சத்திய வாக்கு என்னன்னு கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்று நம்ம வீட்டில் கார்த்திகேயனுக்கு வேல் வழிபாடு நடந்துட்டு இருக்கு இல்லையா. இன்று 36வது நாள், அதனால சிறப்பான பூஜை நடந்திருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம், இன்றைக்கும் என்னால் லாங் வீடியோ பதிவு கொடுக்க முடியல ஒரு சில காரணங்களால். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நம்ம புதுசாக வெளியிட இருக்கக்கூடிய திருப்புகழை பற்றி வீடியோ பதிவு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். என்னென்ன திருப்புகழெலாம் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்துட்றேன். சரிங்க, இப்போ நம்ம பூஜையை பார்த்துட்டு அதோட ஷிரடி பாபாவின் சத்திய வாக்கு என்னன்னு கேட்போம். வியாழக்கிழமை அப்படின்னாலே குருவுக்கே உரிதான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம போய் எப்படியாவது பாபாவை கோவிலில் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு போய் எல்லாரும் போயிட்டு வருவீங்க. அதே சமயம் முருகப்பெருமான வழிபாடு செய்யவுமே ரொம்ப அதிசிறந்த ஒரு நாள் அப்படின்னா வியாழக்கிழமையே சொல்லலாம். ஆமாங்க, அதாவது உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. குருவாக இருந்து நம்மை வழிநடத்தணும் எம்பெருமானே முருகா என்று கார்த்திகேயனிடம் வேண்டிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஷீரடி புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். ஓம் சாய்ராம். சச்சரித்திலிருந்து எங்களுக்காக ஒரு சத்திய வாக்கு கொடுக்க போறீங்க. அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு பலத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அழகான வாக்கு கொடுத்திருக்காரு. அதாவது அத்தியாயம் 28, பாகம் 248. நான் எவ்விடத்திலும் நுழைவதற்கு கதவுகள் தேவையில்லை. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ அகலமோ கிடையாது. நான் எங்கும் எப்போதும் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் வசமாகும் மனிதனின் எல்லா செயல்களையும் ஒரு பொம்மலாட்டத்தை போல நான் முன்னின்று நிகழ்த்துகின்றேன். அதாவது பாபா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எப்போதும் உங்கள் கூட தான் இருக்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்னுடைய அருளின்றி அது எதுவும் நடக்கலை அப்படின்றதையும், நான் உனக்கு எப்போதும் கூட துணையாக இருக்கிறேன் அப்படின்றதையும் பாபா நமக்கு என்று சத்திய வாக்கா கொடுத்துருக்காருங்க.